ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹம்மஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஹெல்தியான டிப்பு. இது வந்து இந்த இதுக்குன்னு இல்லை, இது நீங்கள் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா குக்கும்பர் டிப் பண்ணி சாப்பிட, கேரட் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிப்பு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை, வெள்ளை கொண்டைக்கடலையை வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 6 விசில் வச்சுருப்பேன். நல்லா அது வேகணும். இப்போ இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே கொண்டைக்கடலையை வந்து வேக வச்சு வடிகட்டிட்டேன்னா இதில் வந்து பூண்டு போட்டுடலாம் மிக்சியில். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டைக்கடலை ஓகே அதை போட்டாச்சு. ஸோ இதை வந்து இப்போ இன்னும் ஹெல்த்தியாக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டஹீனி. ஸோ நம்ம செசமி பேஸ்ட் இருக்குல்ல, அதை போட்டுடலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு கப் அளவுக்கு கொண்டைக்கடலை. டஹீனி போட்டதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் ஜீரக பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, தேவைக்கு தக்கன சால்ட்டு. ஸோ இப்போ இதை வந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் தேவைன்னா தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஓகே, ஸோ இதை ஸ்மூத்தாக அரைச்சிட்டு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. எவ்வளோ ஃப்ளஃபியாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து எப்படி சர்வ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம ஹம்மஸ் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆலிவ் ஆயில் வந்து லைட்டாக ஊற்றிடும். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, பார்ஸ்லே போடுவாங்க யூஸ்வலாக. ஸோ இதுதான் நம்மளோட ஹம்மஸ் டிப் ரெடி ஆயிடுச்சு.